கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிறு திருவழிபாட்டினுடைய மைய கருத்தாக என்னோடு இருத்தல் என்ற 2 வார்த்தைகளை மையமாக வைத்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்திக்கு செவிமடுப்போம். மேலுமாக இன்றைக்கு VBS இதை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முற்படுவோம். முதலிலே இறை வார்த்தையின் அடிப்படையிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? புது நன்மை பெறுவதற்காக மறைக்கல்வி வகுப்புகளிலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? அதற்கு பதில் தம்மை அறிந்து சிநேகித்து சேவிக்க என்று பழைய தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்பொழுது தம்மை அறிந்து அன்பு செய்து மகிமைப்படுத்த என்ற வார்த்தையை சொல்கின்றார்கள். டு நோ காட் அண்ட் டு லவ் காட் அண்ட் டு க்ளோரிஃபை காட். க்ளோரிஃபையிங் காட், மகிமைப்படுத்த வேண்டும், அதுதான் வழிபாடு. எனவே தான் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே தந்தையை நோக்கி, தந்தையை போற்றி, தந்தையை புகழ்ந்து பாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம், உமது பெயர் போற்றப்படுவதாக என்று இறைவனை போற்றி மகிமைப்படுத்தி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதுதான் உண்மையான வழிபாடு, உண்மையான ஜெபம். புனித இரேனியஸ் அவர் சொல்கின்றார், The glory of God is the man who is fully alive என்று சொல்கின்றார். கடவுளுடைய மகிமையாக யார் இருக்கின்றார் என்று சொன்னால், இறைவனுக்கு முழுமையாக வாழ்கின்றவர்களைத்தான் பிடிக்கும், அவர்தான் மகிமையாக இருக்கின்றார் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே மலைப்பொழிவிலே வருகின்ற நீண்ட பெரிய போதனை, கடைசியில் நீங்கள் உலகிற்கு ஒளி, நீங்கள் உலகிற்கு உப்பு என்றெல்லாம் சொல்கின்றார். இறுதியாக அவர் சொல்கின்ற வார்த்தை மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வருகின்ற வார்த்தைகள் இவை: நீங்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துமாறு நீங்கள் இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும். எனவே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், டு க்ளோரிஃபை காட் என்ற வார்த்தையை ஆண்டவர் அங்கே சொல்கின்றார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, அதே வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே கடைசியாக வரக்கூடிய அந்த ஒரு வரியிலே 3 கருத்துக்களை அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். முதலிலே பாருங்கள், நீங்கள் மிகுந்த கனி தந்து. இரண்டாவது, என் சீடராய் இருப்பதே. மூன்றாவது, என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது, மகிமை அளிக்கிறது. நீங்கள் எப்படி என் சீடராய் இருக்க முடியும் என்றால், நீங்கள் மிகுந்த கனி தர வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும், சாட்சிகளாக இருக்க வேண்டும், நற்செயல் புரிய வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும். அப்படி நீங்கள் இருந்தால் என் சீடர்கள். இப்படி நீங்கள் என் சீடராக இருந்தால் என் தந்தைக்கு அதுதான் மிகுந்த மாட்சியாக இருக்கும் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மிகுந்த கனி தந்து, பலன் தந்து என்ற வார்த்தையை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே எப்படி மிகுந்த கனி தந்து பலன் கொடுக்கின்ற வழியாக 3 வழிகளை ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஒன்று, கடின உழைப்பு. இதைத்தான் தொடக்க நூலிலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து நீ உண்பாய், இதுவே இறைவனுக்கு ஏற்ற ஒரு மகிமையாக இருக்கும். ஆனால் பல நேரங்களிலே இதை நாம் சாபமாக நினைக்கின்றோம். ஒரு வேலை செய்வது, உழைப்பது என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மேலான தடையாகிய கடமை. எனவே அவ்வாறு நாங்கள் உழைக்கின்ற பொழுது, அவ்வாறு நாங்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபடுகின்ற பொழுது அது இறைவனுக்கு மகிமையாக இருக்கிறது என்று இறைவனே இந்த மகிமையின் வழியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இரண்டாவதாக பாருங்கள், கடவுளுடைய கட்டளையை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அது இறைவனுக்கு மகிமையாக இருக்கிறது. திருப்பாடல், முதல் திருப்பாடல் 2 முதல் 3 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். இறைவனுடைய திட்டப்படி, ஆண்டவருடைய கட்டளைப்படி நடக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால், வாய்க்காலின் ஓரங்களிலே நடப்பட்ட மரங்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். அவர்களே இறைவனுக்கு மகிமையாக இருப்பார்கள். கட்டளைகளை கடைபிடித்தால் அது கடவுளுக்கு மகிமையாக இருக்கும். மூன்றாவதாக,
கடவுளுக்கு பயப்படுகின்றவர்கள், the fear of God, அதுதான் கடவுளுக்கு மகிமையாக இருக்கும். அதே திருப்பாடல் 128ஆம் அதிகாரம் திருப்பாடல் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். கடவுளுக்கு மகிமையாக யார் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இறை பயம் கொண்டவர்கள் தான் இறைவனுக்கு மகிமையாக இருக்கின்றார்கள். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே 3 வழிகளிலே நாம் இறைவனுக்கு மகிமையாக மாட்சி கொடுக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? என்னோடு இருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள், நான் திராட்சை கொடி, நீங்கள் அவ்வாறு இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வு அடைவீர்கள், பலன் கொடுப்பீர்கள், இவ்வாறு நீங்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் மகிமையாக மாட்சியாக எனக்கு இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வது என்னோடு இருங்கள், நான் திராட்சை கொடி, என்னோடு இணைந்திருங்கள், abide with me என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே இறைவனோடு இருப்பதுதான் பலன் கொடுப்பதற்கும் பயனளிப்பதற்கும் சீடராக இருப்பதற்கும் ஒரே வழி. அவ்வாறு நாம் வாழ்ந்தோம் என்றால் இறைவனுக்கு மகிமையாக நாம் இருக்கின்றோம் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், என் சீடராய் இருப்பது, என் சீடராய் இருக்கிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். எங்கே? மார்க்க நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். தாம் விரும்பியவர்களை அவர் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? எடுத்த எடுப்பிலேயே சொல்லப்படுகிறது, தம்மோடு இருக்க. தம்மோடு இருக்க என்ற அந்த வார்த்தையை பார்க்கின்றோம். இறைவனோடு இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த சீடர்களை அழைக்கின்றார். எனவே சீடர்கள் என்று சொன்னால் யார்? இறைவனோடு இருக்கின்றவர்கள். எனவே தான் அப்போஸ்தலர்கள், இப்பொழுது திருத்தூதர்கள் என்று புதிய மொழிபெயர்ப்பில் சொல்கிறோம். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் இது கிரேக்க வார்த்தையிலிருந்து, மூல வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. அப்போஸ்தலைன் என்ற அந்த வார்த்தையிலிருந்து அப்பாசல் என்ற வார்த்தை வருகிறது. இந்த அப்பாசல் என்ற வார்த்தையிலிருந்து தான் அம்பாசிடர்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. அதைத் தொடர்ந்து தான் அப்போஸ்தலர்கள் என்ற தமிழிலேயும் நாம் சொல்கின்றோம். இவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால் இறைவனுடைய செய்தியை தாங்கிச் செல்கின்றவர்கள், இறைவனை பிரதிபலிக்கின்றவர்கள், இறைவனுடைய விருப்பத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்றவர்கள். அவர்கள்தான் அம்பாசிடர்ஸ் ஆஃப் காட், அப்போஸ்டல்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று நாம் சொல்கின்றோம். இவ்வாறு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனோடு இருக்க வேண்டும். எனவே தான் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்து வாழ்ந்த அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த அனுபவம் இல்லை என்றால் அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருக்க முடியாது. காரணம், இறைவனோடு இருக்க. நான் திராட்சை கொடி, நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், என்னோடு இருங்கள், என்னோடு இணைந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்வது எதற்காக என்று சொன்னால் இவ்வாறு இணைந்திருக்கின்றவர்கள் தான் ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு ஏற்ற அன்பு திரு தூதர்களாக, அப்போஸ்தலர்களாக இருக்க முடியும் என்பதை இரண்டாவது கருத்தாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, என் தந்தைக்கு நீங்கள் மாட்சி கொடுக்க வேண்டும், இறைவனுக்கு நாம் மாட்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் இறைவனுக்கு மாட்சியாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். எங்கே? தன்னுடைய திருத்தூதர்களுடன் இறுதி ராவுணவு உண்கின்ற பொழுது ஆண்டவர் ஆற்றிய உரையிலே சொல்கின்றார், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், தந்தையே நீர் என்னை மகிமைப்படுத்தினீர் என்று ஒருவர் ஒருவருக்கு இந்த மகிமையின் பரஸ்பர பரிமாற்றத்தை சொல்கின்றார். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், மாட்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்களில் அது இருக்க வேண்டும். அதைத்தான் 2ஆம் வாசகம் நமக்கு இன்றைக்கு தெளிவாக சொன்னது. உங்களுடைய அன்பு வார்த்தையினால் அல்ல. நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று யாராவது ஒவ்வொரு நாளும் கண்விழித்து நான் உண்மை அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மையான அன்பு அல்ல. மாறாக அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் செய்கின்ற பொழுது அதுதான் அன்பு. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக செயல்களில் நாம் காட்ட வேண்டும். எனவே தான் அன்பு என்பது செயலோடு கூடிய ஒரு செயல்பாடு, வாழ்வு. அது ஒரு வார்த்தை மட்டும் அல்ல. எனவே தான் அன்பின் தன்மை எங்கே வெளிப்படுகிறது என்று சொன்னால் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே அவர் ஒருமையாக்கி இந்த உலகத்திற்கு அடிமையின் தன்மை பூண்டு மனிதராக வந்தார். அதிலே தான் அன்பின் தன்மை இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, தந்தைக்கு எது மாட்சி அளிக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த அன்பை
செயலில் காட்டுகின்ற பொழுது அது இறைவனுக்கு என்றும் மாட்சியாக இருப்பதை பார்க்கின்றோம். இக்னேஷியஸ் ஆஃப் லோயோலா தன்னுடைய சபை, இயேசு சபையினுடைய விருதுவாக்காகவே அவர் எடுத்துக்கொண்டது என்னவென்று சொன்னால் ஆத் மயோரம் தேய் குளோரியாம் என்பதாகும். இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக எல்லாம், எதை செய்தாலும் அது இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காகவே ஆத் மயோரம் தேய் குளோரியாம் என்று அவர் சொல்லுவார். எனவே இறைவனுக்கு மாட்சியை நாம் எப்பொழுது அளிக்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய நல்வாழ்வின் வழியாக, நம்முடைய செயல்பாடுகளின் வழியாகத்தான் இதை நாம் கொடுக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, முதலிலே நாம் மிகுந்த கனி தர வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் கொடுத்தோம் என்றால் இறைவனுடைய சீடர்களாக இருப்போம். இவ்வாறு சீடர்களாக நாம் இருந்தோம் என்றால் இறைவனுக்கு மாட்சியும் மகிமையும் நாம் கொடுப்போம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே இருத்திக் கொள்வோம். இன்றைக்கு VBS என்ற ஒரு நிகழ்ச்சியை இறுதி விழாவாக கொண்டாடுகின்றோம். VBS என்றால் வக்கேஷன் பைபிள் ஸ்கூல் என்று பொருளாகும். இது எப்படி வந்தது வரலாற்றிலே என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் 1960களிலே ஆரம்பிக்கப்பட்டது. இடையிலே அதை தொடங்கிய புனித 23ஆம் அருளப்பர் இறந்து போய்விட்டார். அதன் பிறகு வந்த புனித 6ஆம் பவுல் அதை தொடர்ந்து நடத்தினார். 1964ஆம் ஆண்டு இந்த வேட்டிகன் கவுன்சில், செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் என்ற அந்த ஒரு திருச்சங்கமானது நிறைவு பெற்றது. அன்புக்குரியவர்களே, இதனுடைய முக்கியமான இந்த கவுன்சிலுடைய ஒரு பெயர் இன்னும் ஒன்று சேர்க்கப்பட்டது, எக்யூமெனிக்கல் கவுன்சில் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிற சமய சகோதரர்களையும் ஒன்றிணைத்த ஒரு சங்கமாக இது கொண்டாடப்பட்டது அமைந்திருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதற்கு பிறகுதான் இந்த விவிலிய விழிப்புணர்வு வந்தது. அதற்கு முன்பாக விவிலியம் படிப்பது என்பதே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஆகாத ஒன்று, தகாத ஒன்று. அதை ஒதுக்கியே வைத்திருப்பார்கள். விவிலியம் எல்லோரும் வைத்திருக்கவும் மாட்டார்கள். ஆனால் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்திற்கு பிறகுதான் விவிலியத்தை மக்களுக்கு கொடுத்தார்கள், படிக்க சொன்னார்கள். அவர்களுடைய மொழியிலே இந்த மொழிபெயர்ப்பை செய்தார்கள். எல்லோருக்கும் இந்த விவிலியம் கிடைத்தது, படித்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே விவிலிய அறிவை பெற்றுக்கொண்டார்கள். எனவே விவிலிய விழிப்புணர்வு என்பது முதல் கருத்து. இரண்டாவது, ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்பாக இவர்கள் ஜெபிக்கவில்லையா? ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தார்கள்? எழுதிய அந்த நூலிலிருந்து, புத்தகத்திலிருந்து எடுத்து வாசித்தார்கள். வழக்கமான ஜெபங்களை மனப்பாடமாக சொன்னார்கள். ஆனால் இந்த 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்திற்கு பிறகு அவர்கள் எதேச்சையாக, இயல்பாக, தன்னார்வமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து தான் காரிஸ்மேட்டிக் பிரேயர் மூமெண்ட்ஸ் என்பதெல்லாம் ஆரம்பித்தது. அருங்கொடை இயக்கம், ஆவியினுடைய இயல்பு, மறுபிறப்பு என்பதெல்லாம் பிறகுதான் அது ஆரம்பித்தது. புரியவர்களே, மிக முக்கியமாக இந்த விவிலிய வேதாகம பள்ளி என்பது மிகச் சிறப்பாக அதிலிருந்து தான் ஆரம்பித்தது. இது மூன்றும் அன்புக்குரியவர்களே கத்தோலிக்க திரு அவையை மறந்து போன ஒன்றாக இருந்தது. பிரிவினை சபை சகோதரர்கள் நமக்கு நினைவூட்டிய ஒன்றாக இருந்தது. எனவே தான் இந்த மூன்றையும் மிக குறிப்பாக இதை நாம் கடைபிடித்து வந்தோம். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நாம் இன்னும் VBS என்பது என்னவென்று தெரியாமலேயே இருக்கின்றோம். அப்படி என்றால் பிள்ளைகளுக்கு விடுமுறையின் பொழுது விவிலியத்தின் அடிப்படையிலே நல்லறிவை புகட்டுவது, மறைக்கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பதுதான் இதனுடைய தனி சிறப்பு. அப்படி என்றால் புதுநன்மையிலே என்ன பண்ணுகின்றோம்? அவர்களுக்கு வழக்கமான ஜபங்களை, வழக்கமான கோட்பாடுகளை, இறையியல் கருத்துக்களை சொல்கிறோம். ஆனால் VBS என்பதிலே அவர்களை அமர வைத்து இது போன்ற எல்லாவற்றையும் திணிப்பது கிடையாது. பாடல், ஆடல், நடிப்பு, பலவிதமான நாடகங்கள், செயல்பாடுகள் கொண்ட பல வழிகளிலே அவர்களுக்கு விவிலிய கதைகளை, விவிலிய பாடங்களை, விவிலிய வசனங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அதைத்தான் இந்த 6 நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் செய்தார்கள். சந்தோஷமாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதுதான் அடிப்படை. யார் ஒருவர் சந்தோஷமாக இல்லையோ ஒன்றுத்தையும் நீ கற்றுக்கவே முடியாது, எதையும் நீ புரிஞ்சுக்கவே முடியாது. ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ஓட்டி விடுவோம். ஒரு சில பேர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த புன்னகை, மகிழ்ச்சி, மன நிறைவு, எனக்கு இறைவன் இதுதான் கொடுத்திருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு சந்தோஷம், நிறைவு என்பது உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அதை நாம் வாழ்வோம் என்பது உண்மை. கடினம், ஆனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த வகையிலே தான் இந்த பிள்ளைகள் இந்த 6 நாட்கள் நம்மோடு இருந்தார்கள். பல கருத்துக்களை கற்றுக்கொண்டார்கள். ஆடல், பாடல் என்று பல விதங்களிலே இவர்கள் பயிற்சி பெற்றார்கள். பல இடங்களுக்கு சென்று இதை பற்றியெல்லாம் அவர்கள் நேரடியாக ஒரு அனுபவ ரீதியாக ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். முதல் நாளிலே அவர்கள் நீச்சல் குளம் சென்று யோர்தான் நதியிலே எப்படி இயேசு
திருமுழுக்கு பெற்றார் என்ற உண்மையை அந்த வசனங்களோடு பேசி நடித்து காட்டி அந்த உண்மையை அவர்கள் அங்கே புரிந்து கொண்டார்கள். பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகளாக கடந்த அந்த ஆள் எப்படி குளத்திலே அவன் இறங்குவதற்கு முன்பாக அருள் பெற்றார் என்ற அந்த குளத்தை ஒட்டிய பலவிதமான மறைக்கல்வி கருத்துக்களை அவர்கள் கருத்தில் கொண்டார்கள். இதுபோன்று அன்புக்குரியவர்களே, செய்முறை வழியாக, நடைமுறை வழியாக, பல இடங்களுக்கு சென்று பார்ப்பதன் வழியாக இதையெல்லாம் கற்றுக்கொள்கின்ற ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங் என்று சொல்வார்கள். ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங் என்று சொன்னால் நடைமுறையிலே, செயல்பாடுகளிலே அவர்கள் கற்றுக்கொள்கின்ற விதமாகத்தான் இந்த VBS அமைந்தது. இதோ இந்த நாளிலே இன்றைக்கு ஒரு அருமையான கண்காட்சியை அமைத்திருக்கின்றார்கள். அந்த கண்காட்சி ஏதோ ரவிவர்மா ஓவிய கண்காட்சி அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நான் முன்னமே சொல்லியிருக்கின்றேன், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் தம் மடலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவன் சொல்கின்றான். குழல் இனிது யாழ் இனிது என்று யார் சொல்வார்களாம்? தங்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறார்களே அவர்கள் தான் சொல்வார்களாம். அந்த பேச்சை கேட்கின்றவர்கள் எந்த குழலாவது யாழாவது, என் பிள்ளை சொல்கின்ற அந்த மழலை சொல் இருக்கிறதே அது மேலானது. அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள் யூகேஜி, எல்கேஜி, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் எல்லாம் அவர்களெல்லாம் அங்கே படம் வரைந்து வைத்திருக்கின்றார்கள். சிறு சிறு பிள்ளைகள் தாங்களாகவே மோசேயை பற்றிய பலவிதமான கருத்துக்களை கொண்ட இடங்களை வைத்திருக்கின்றார்கள், அலங்காரம் செய்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் கண்டு அந்த பிள்ளைகளை பாராட்டி அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த கண்காட்சி அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அதே போன்று திருப்பலி முடிந்த பிறகு அந்த நிகழ்ச்சியிலே, மேடை நிகழ்ச்சியிலே நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் பங்கெடுத்து இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுத்து இனி வருகின்ற ஆண்டுகளிலே இது 6 நாட்கள் மட்டும்தான் நடத்த முடியும். காரணம், அதற்கு அடுத்தது 2ஆம் தேதி நமக்கு புதுநன்மை வகுப்புகள், 19ஆம் தேதி புதுநன்மை, பிறகு திருவிழா என்று தொடர்ச்சியாக நமக்கு பல வேலைகள் இருப்பதனால் 6 நாட்கள் தான் நம்முடைய பங்கிலே VBS நடத்துகின்றோம், ஆரம்பித்திருக்கின்றோம். சிறப்பாக நடைபெறுவதற்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கின்றீர்கள், ஆர்வம் காட்டியிருக்கின்றீர்கள். அனைவருக்குமாக நன்றியை தெரிவிக்கின்றோம். எனவே இந்த VBS என்பது அறியாத புரியாத ஒன்றல்ல, நமக்கு தெரிந்த, நாம் இன்னும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவனுடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.